போங்கி அரைஞ்சு. இத பாரு, மரியாதையா இங்க இருந்து நீயே போறியா இல்ல உன் கழுத்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டுமா? உன் டார்ச்சர் தாங்காம தானே வீட்டை விட்டு கிளம்பி வந்த. மறுபடியும் தேடி தேடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. என் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருந்தவள வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோமே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப அவளை பார்த்த பயத்துல உங்ககிட்ட வந்து கேட்டா டார்ச்சரா இருக்கா? நந்தினியா? முதல்ல அந்த போனை கட் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த நந்தினி எங்க இருக்கா? எதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்தா? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன உறவு? நீங்க இப்ப அவ கூட தானே தங்கி இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர் செல்வம் சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? எஸ்எம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். நந்தினி மேடம் ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆயிருக்காங்க சார். ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. சரி, நான் இது உடனே வரேன். ஓகே சார். இந்தங்க மேடம். கிளம்பி போ. முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேல இந்த ஆபீஸ்க்குள்ள நீயும் கால் எடுத்து வைக்காத, நானும் அந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன். புரிஞ்சுதா? நில்லுங்க. இனிமே ஆபீஸ்க்குள்ள விட்டா உங்க யாருக்கும் வேலை கிடையாது. ப்ளீஸ் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆக்சிடென்ட்ல நந்தினின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட். 3rd floor சார். 3rd floor. நந்தினி, செல்வம், செல்வம். அழாத, நான் தான் வந்துட்டேன்ல, தைரியமா இரு. என்ன எல்லாம் எப்படி ஆச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அர்ச்சனா. அர்ச்சனாவா? என்ன சொல்ற? ஆட்டோல போன என்ன அர்ச்சனா பார்த்துட்டு பின்னாடியே விரட்டிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்தது. இதுக்கு தான் உன்னை வீட்டை விட்டே வெளியில போகாதேன்னு சொன்னேன். அர்ச்சனா உன்னை பார்த்து நேரம் ஆஃபீஸ்க்கு வந்து அதை பத்தி என்கிட்ட விசாரிச்சேன். அந்த நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் நேரா கிளம்பி இங்க வந்தேன். ஆனா ஆனா அர்ச்சனா உன்னை மிஸ் பண்ணிட்டதா சொன்னல, அப்புறம் எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? அர்ச்சனா கண்ணுல மண்ணு தூவிட்டு வேற பக்கமா போகும்போது எதிர்பாராத விதமா ஆட்டோக்கு முன்னாடி இன்னொரு வண்டி வந்துருச்சு. அதை சமாளிக்கிறதுக்கு ஆட்டோ டிரைவர் பிரேக் போடும்போது வண்டி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த அந்த அதிர்ச்சியில தான் நடக்க கூடாதது நடந்துருச்சு. சரி, உனக்கு எதுவும் பெருசா அடிப்படல? செல்வம், எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் வயித்துல வளர்ந்த நம்ம குழந்தை குழந்தைக்கு என்னாச்சு நந்தினி? எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு செல்வம். நான் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றேன்னா அதுக்கு ஒரே பிடிமானம் இந்த குழந்தை மட்டும்தான். நான் அதையும் பறி கொடுத்துட்டேனே செல்வம். நம்ம குழந்தை தான் என்னோட உலகம். இனி இதுதான் என்னோட எதிர்காலம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னென்னமோ ஆசை கனவோடலாம் இருந்தேனே. என்னை விட அந்த குழந்தை மேல நீ வச்சிருந்த ஆசையும் கனவும் எல்லாமே அழிஞ்சு போச்சு செல்வம். என்ன மன்னிச்சிடு செல்வம், என்ன மன்னிச்சிடு. அர்ச்சனா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நீ அந்த குழந்தை மேல அவநம்பிக்கையா இருந்த. ஆனா அட்லீஸ்ட் நான் இந்த குழந்தைய பெத்து பூ மாதிரி உன் கையில கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த செல்வம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வீணா போச்சு. உன்னை ஏமாத்திட்ட செல்வம். என்ன மன்னிச்சிடு செல்வம்.
நம்மளோட ஆசையும் கனவும் கலைஞ்சு போனதுக்கு அர்ச்சனா தான் காரணம். விடாம என்ன விரட்டி விரட்டி துரத்துனதுனாலதான் இந்த ஆக்சிடென்டே நடந்தது. ஊர்ல இருக்கிற மத்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி நம்ம அந்யோன்யமா இருந்தா கூட சரி, இது போனா போகுது, இன்னொரு குழந்தை பெத்துக்கலான்னு மனசு தேத்தி இருந்திருக்கலாம். எனக்கு தான் அந்த குடுப்பனையும் இல்லையே. உனக்கு நான் எப்படி செல்வம் ஆறுதல் சொல்லுவேன்? இது எல்லாத்துக்கும் அர்ச்சனா காரணமாயிட்டாங்களே. ஐயோ, மேடம், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சரி, என்ன நடக்குதுங்க? இவங்களுக்கு டிஎன்சி பண்ணிருக்கோம். இந்த நிலைமையில இவங்க இப்படி எமோஷனல் ஆனா இவங்க உடம்புக்கு ஆகாது. ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அழாதீங்க மேடம். சார், நீங்க தான் செல்வமா? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவு செஞ்சு நீங்க வெளியே இருங்க சார். அவரை வெளியில போக சொல்லாதீங்க. அவர் என் கூட இருந்தாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ். இல்ல மேடம், அவர் இருந்தா நீங்க இன்னும் எமோஷனல் ஆவீங்க. சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். நான் இவங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. நான் வெளில இருக்கேன். போயாச்சா? போயிட்டாரு மேடம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? ஹஸ்பண்ட் மாதிரி. ஓ, இப்பதான் புரியுது. அதனாலதான் இல்லாத கர்ப்பத்தை நடக்காத ஆக்சிடென்ட்ல கலைஞ்சி போச்சுன்னு சொல்லி டிஎன்சி பண்ணிருக்கிறதா நாடகம் ஆட சொன்னீங்களே. அவரும் இதை நம்பி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரே. உங்க மேல அவ்வளோ லவ்வா? என்னை விட என் வயித்துல வளர்ற குழந்தை மேல ரொம்ப பாசம். ஆமா, எதுக்காக மேடம் இந்த நாடகம் எல்லாம்? எதிர்காலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்காக தான். செல்வம் இதோட விட மாட்டாரு. வெளியில போய் டாக்டர் கிட்ட விசாரிப்பாரு. நான் டாக்டர் கிட்ட சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்ல. எல்லாம் பக்காவா உங்க பிளான் படி சொல்லிட்டேன் மேடம். நீங்க கொடுத்த பணத்துல அவங்களுக்கு ஷேரும் கொடுத்தாச்சு. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியா நடக்கும். ஓகே, சரி. நீ ஒரு 1/2 hour கழிச்சு எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி வெளியில போய் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்கன்னு சொல்லு. ஓகே? சரி, ஓகே மேடம். போ. செல்வம், உனக்கும் எனக்கும் நடக்காத உறவால என் வயித்துல உன் வாரிசு வளருதுன்னு சொல்லி உன்னை நம்ப வச்சு இத்தனை நாளா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். என் குட்டு உடைஞ்சிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அர்ச்சனா என்னை காப்பாத்திட்டா. கற்பனையில உருவான குழந்தை கருவிலேயே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி தப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா. தேங்க்யூ அர்ச்சனா. பாவம் செல்வம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்.
என்ன கோயில் திருப்பணிலாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கூடிய சீக்கிரம் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு இருக்கோம். அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க தான் தலைவரா இருக்கணும். தம்பி நீ வாசு தானே? ஆமா, நீங்க யாரு? என்ன வாசு இப்படி கேக்குற? நான் தான் சண்முகம். நீ தண்ணி கேன் கடையில வேலை பார்த்தப்ப பக்கத்துல கடை வச்சிருந்தது நான் தான். ஓ, ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? ஆ, அதெல்லாம் ஆச்சு. ஆ. கல்யாணம் ஆச்சு, டைவர்ஸும் ஆயிடுச்சு. என்ன வாசு கல்யாணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சர்வ சாதாரணமா சொல்ற? என்னதான் நடந்துச்சு? என்ன பண்றது சண்முகண்ணா, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது என் மாமனாருக்கு பிடிக்கல. என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சுட்டாரு. அடப்பாவி, பெத்த பொண்ணோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம எந்த அப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான்? நல்லா இருப்பானா அவன்? கொஞ்சம் பூச்சி வேலைக்கு பணம் தேவைப்படுது. நீங்க அதுக்கு சார் பேசாம போறாரு. என்னப்பா நல்ல காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் பாட்டு பட்டும் போடாம போயிட்டு இருக்காரு. அதுவும் கொஞ்சம் கூட மதிக்காம போறாரு. சரி வரேன்ப்பா. இப்பதான் நீங்க எல்லாத்துக்கும் என்னடா என்ன பத்தி தானே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ என்னடா சொல்றது? நானே சொல்றேன். உன் வாழ்க்கையை கெடுத்தது, உன்னை குட்டிச்சார் ஆக்குனது எல்லாமே நான் தான். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன பெரிய உத்தம புத்திரனா? யோக்கிய சீலனா? பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி ஊர் கூடி தாலி கட்ட நேரத்துல அவளை இழுத்துட்டு போய் என் மானத்தை குழி தோண்டி புதைச்சி விடுறாளா நீ? அதோட விட்டியா நீ? உனக்காக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு கொடுத்தப்ப அதுல இருந்து பணத்தை திருநவன் வீட்டுல இருந்து நகை திருநதா நீ? தப்பான பொண்ணோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு என் பொண்ணை நம்ப வச்சு உன்னையும் என் பொண்ணை பிரிச்சவனே நான் தாண்டா. நீ எந்த விதத்துல எனக்கு சமமான உன்னை எப்ப மாப்பிளைய ஏத்துக்க முடியும்? உன்னையும் என் பொண்ணையும் சதி பண்ணி பிரிச்சவனே நான் தாண்டா. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இல்ல மாமா, அது வந்து ஏய்! யாருக்கு யாரா மாமா? இன்னொரு வாட்டி மாமான்னு கூப்பிட்ட நாக்க வெட்டிடு. நீ சொல்ல நினைச்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன தம்பி இவர் இப்படி சொல்றாரு? இப்பதான் நீங்க இவரை பத்தி புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருந்தீங்க. என்னது? என்னை பத்தி புகழ்ந்து பேசினானா? ஆமாங்க, உங்களை நல்லவரு வல்லவரு, இந்த கும்பாபிஷேக கமிட்டிக்கு உங்களை தலைவரா போகணும்னு தம்பி இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க என்னடான்னா இன்னொரு முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களே. அவர் பண்ண தப்பெல்லாம் அவர் வாயிலே ஒத்துக்கிட்டாரு. தம் பொண்ணோட வாழ்க்கைனோட பார்க்காம கௌரவ அந்தஸ்துன்னு பார்க்கறாரு. இப்படிப்பட்டவரை கும்பாபிஷேக கமிட்டிக்கு தலைவரா போடக்கூடாது. ஆமா, இவரை ஒரு கமிட்டி மெம்பரா கூட போடக்கூடாது. வாங்க போவோம். நல்ல ஆளு. பாத்தீங்களா, உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாம உங்க வாயாலேயே உண்மையை வர வச்சுட்டேன். அதான் இந்த வாசு. இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. போக போக பாருங்க என்ன பண்றேன்னு. பத்தா மாமனாரே? அவனா அண்ணே, அவன் புத்தியை பயன்படுத்தி உங்களை பழிவாங்கலான்னு பாக்குறான். பதிலுக்கு நம்ம கத்தி எடுக்க கூடாதுன்னு புத்தியை திட்டலாம். என்னடா சொல்ற? கொதிக்கிறது அடங்கணும்னா எரியறத புடுங்கணும்னு சொல்றேண்ணே. வாங்கண்ணே, வாங்க. அம்மா, ஐயாவை பார்க்க போனீங்களே, என்னம்மா ஆச்சு? ஐயாவை பாத்தீங்களா? பேசுனீங்களா? அவரோட கோவம் தணிஞ்சதா? என்னம்மா ஆச்சு? என்னென்னமோ நடந்து போச்சு. என்னம்மா சொல்றீங்க? இன்னைக்கு அவரை மட்டும் பார்க்கல, அந்த நந்தினியையும் பார்த்தேன். என்னம்மா சொல்றீங்க? நந்தினியை பாத்தீங்களா? ஆமா பேபி, இத்தனை நாளா மத்தவங்க நந்தினியை பார்த்ததா சொன்னதை தான் நான் கேட்டேன். ஆனா நான் இன்னைக்கு என் கண்ணால பார்த்தேன். அவளை பிடிச்சு பேசலான்னு தான் விரட்டிட்டே போனேன். ஆனா அவ எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல போய் அவரை பார்த்து நந்தினியை பார்த்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. வழக்கம் போல என் மேல எரிஞ்சுதான் விழுந்தாரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆபீஸ்ல இருந்து என்ன வெளியில அனுப்புறதுலயே குறியா இருந்தாரு. நந்தினிய பத்தி நான் சொன்னது எதையுமே காதுல கேட்டுக்காம எல்லாரும் முன்னாடியும் என்ன கேவலப்படுத்திட்டாரு.
நான் கருணகுமார் கிட்ட உதவி கேட்டு அவரை கேஸ்ல இருந்து காப்பாத்தலைங்கிற கோவத்தை விட நந்தினிய பத்தி நான் பேசின கோவம் தான் அவர்கிட்ட அதிகமா இருந்தது. அவர் மனசுல என் மேல இருக்கிற பாசம் துளி கூட இல்லாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேபி. இனிமே எதை வச்சு எனக்கு நானே ஆறுதல் தேடிக்குவேன்னு எனக்கு தெரியல பேபி. அம்மா நீங்க சொல்றதையெல்லாம் பார்க்கும்போது நந்தினி விஷயம் ஐயாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோ? அதை மறைக்கிறதுக்காக தான் ஐயா இந்த மாதிரி எல்லாம் பண்றாரோ? இல்ல பேபி, என் புருஷன் மேல எனக்கு பயம் இருந்தாலும் இன்னும் அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன உள்ளங்கையில அவர் அந்த அளவுக்கு வச்சு தாங்கினாரு. எங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்யோன்யம் இந்த உலகத்துல வேற எந்த தம்பதிகளுக்குமே இருந்திருக்காது. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? விஷயம் கேள்விப்பட்டேன். செல்வம் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாராமே. அம்மாவை ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம ஐயா பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டாருங்க. ஐயாவுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? பேபி சொல்றது உண்மைதான் சேட். அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அவரோட வளர்ச்சிக்கும் காரணமா இருந்திருக்கீங்க. நீங்களாவது அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நான் ஏன் கருணகுமார் கிட்ட உதவி கேட்கலங்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சோ நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லி என் மேல இருக்கிற கோவத்தை கொஞ்சம் குறைக்க கூடாதா? தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர். செல்வம் முன்ன மாதிரி இல்லே, ரொம்ப மாறிட்டாரு. இப்போ நீங்க சொன்னீங்களே அவரோட வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு. ஆனா அதெல்லாம் செல்வம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ சிஸ்டர், செல்வத்துக்கிட்ட இப்ப நிறைய மாற்றம் வந்துருச்சு. அவரோட நட உட பாவனை பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. என்ன பல இடத்துல அவமானப்படுத்திட்டாரு. ஏன் பதவியேற்பு விழா நடக்கிற அன்னைக்கு கூட பார்ட்டில என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. ஆனாலும் நான் அவரை விட்டு போகாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம உருவாக்குன மனுஷன் அவங்களோட தப்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் நான் அவர் கூடவே இருக்கேன். தப்பான நாட்கள் கூட வந்து சேர்ந்துடக்கூடாது. அதனால தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறேன். நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் தன்னை மாத்திக்கிற ஸ்டேஜ் எல்லாம் எப்போ தாண்டிட்டாரு. உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதான் உங்களை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.